ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டெய்லி விலாக் மாதிரிலாம் இல்லை, இது ஒரு புது விலாக் தான். என்னென்னா இன்றைக்கி ஷூட்டிங் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள்நிதி சார் தான் ஹீரோ. அதான் சரி போயிருந்தோம். அங்கே என்னென்னா ஃபோன் அலோடு இல்லைன்ட்டாங்க. யார் ஃபோட்டோ எடுத்தாலும் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம ஒரு பக்கம் சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் என்னென்னா அவ்வளோ நாள் அதே தெரு வழியாக தான் போவேன். ஷூட்டிங் எடுக்கிறதே எங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா பாப்பாவை கூப்பிட்டு வரும்போது பார்த்தா ஃபைட் சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பாவை நானும் தான் வந்திருந்தோம். அப்போ தான் ஹீரோ சாரும் எங்களை பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் கை காட்டினோம், அவங்களும் காட்டினாங்க. அதுக்கப்புறம் அது என்னென்னா பாப்பா வந்து நான் கையை காட்ட சொல்லி டாட்டா அதான் பாய் காட்டு அப்படின்னு சொன்னேன். பாப்பா காட்டவே இல்லை. அவர் அங்கேருந்து பார்த்துட்டு எங்கள் பொண்ணுக்கு பாய் காட்டினாங்க. பாய் அப்படின்ட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்புறம் என்னென்னா கிட்ட தான் போக முடியல எங்களால், மற்றபடி தூரமாக இருந்தால் கூட ஒரு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஷூட்டிங்கில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது யாருன்னா அந்த முட்டு சாங்கு வரும்னு நினைக்கிறேன். ஆல்பம் சாங் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அசுரன் மூவியில் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லீட் ஆக்டர் தான் அவங்க. தனுஷ்க்கு சன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க பெரிய. நான் கூட கவனிக்கவே இல்லை, ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு சொன்னான், அங்கே அந்த முட்டு சாங் ஒரு ரெடி ஆல்பம் சாங்கு அவரு அப்படின்ட்டு. சரி, ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்கப் வந்து ரொம்ப பிளாக்காக போட்டிருந்தாங்க, சுத்தமாக அடையாளமே தெரியல. இதில் என்னென்னா ஹீரோ சண்டை போட்டு போயிட்டாங்க. அவங்க டூப்ஸ் வச்சு அவங்க சீன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்துருப்பீங்க, வண்டி மூவ் ஆகிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சீனு. நல்லா இது வந்து 4 ரோடு பிரியும், அதனால் அந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்க நல்லா இருந்தது போல் அவங்களுக்கு. அதனால் அங்கே தான் என்னென்னா இது 1 வீக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தான் தெரியல போல். அவங்க வந்து பக்கத்து ஸ்டாப்பிங்கில் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க 1 வீக்காக. இப்போ தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. எதுனா பாப்பா ஸ்கூல் வழியாக நிறைய டைம் இந்த பக்கம் போயிருக்கேன். இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ க்ரௌடு. அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், செம்ம ஜாலியாக இருந்தது. என்னவோ திருவிழா மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். அங்கே நாங்கள் போகும்போது யாருமே இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா ஷூட்டிங் நைட் வரையும் எடுத்திருக்காங்க போல். ஃப்ரெண்டெல்லாம் கூட போய் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. நான் ஒரு 6 மணி வரையும் பார்த்தேன் நின்று. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோ போயிட்டாங்க, அவங்க கேரவனுக்கு போயிட்டாங்க ரெஸ்ட் எடுக்க. சரி நாங்கள் வந்து இந்த ஃபைட் சீன்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு பாப்பா தான் ஆசைப்பட்டேன் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஏன்னா அவள் போகும்போதே ஹீரோவை நாங்கள் 2 பேரும் பக்கத்துலேயே பார்த்துட்டு போயிட்டோம். அதனால் அவளை வீட்டுக்கு போயிட்டு அம்மா போகலாமான்னா சரி பாப்பா தானே ஆசைப்பட்றாங்க. சரி அவங்களுக்கோசம் தான் வந்து இந்த பார்த்திங்கனாலே தெரியும், டேரக்டர் வந்து எடுத்ததெல்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி ஷூட்டிங் பார்த்த மாதிரி ஒரு இது. என்னென்னா ரொம்ப ஹம்பிளான ஹீரோ தான். பார்த்து நம்ம அவங்க கையசைக்கணுன்ட்டே இல்லை, பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க சொல்லிட்டு அங்கேருந்து கையசைச்சாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஷூட்டிங் பார்க்க போனதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஆனால் மூவியில் எப்படி பார்க்குறோமோ நேர்லேயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் குட்டி சேனலுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு சப்போர்ட்